ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் புரட்டாசி முதல் சனியா, அதனால எங்கள் வீட்டில் விரதம் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால வந்து இன்னைக்கு எல்லாத்துக்கும் ராமம் போட ஆரம்பிச்சாச்சு. யார் இன்னைக்கு ராமம் போடுறான்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா தான் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் குட்டி பாப்பாக்கு ராமம் போட்டுட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் போயிட்டு அது எப்படி தான் அந்த ராமம் போடுறாங்க போய் பார்த்து நம்மளும் கொஞ்சம் கற்றுக்கிட்டு நம்ம ராமம் போடலான்னு நம்மளுக்கு பார்த்தா எங்கள் அப்பா வேற வளைச்சு போடுறாரு. நம்மளுக்கு எதுவுமே தெரியலை, ஒன்றுமே புரியல ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் எங்கள் குட்டி பாப்பா ராமா போட்டு முடிச்சோன்னு நான் போடலான்னு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என் அண்ணன் பக்கத்தில் வெயிட் பண்ணிட்டு நானும் போடணும் கொஞ்சம் ஃபன்னியாக தான் ராம போட வேற ஆரம்பிச்சாங்க. அப்படியே அவங்களும் கொஞ்சம் ராம போட்டு முடிச்சோன்னு நான் தான் போடணும். நாங்கள் ரெண்டு பேருமே சைலண்டாக உட்காந்துருந்தேன். நான் ஒரு பக்கம் உட்காந்து வீடியோ எடுத்துருந்தேன், என் அண்ணன் ஒரு பக்கம் உட்காந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் குட்டி பாப்பாவும் நல்லா அழகாக ராம வச்சு முடிச்சு வந்து நம்மள்ட்ட காமிச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி பாப்பா ராம வச்சு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்மள்ட்ட வச்சு காமிச்சோன்னே அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் நான் போடணுன்ட்டாங்களா, அதனால வந்து எங்கள் அண்ணனுக்கு எங்கள் அப்பா போட்டு விட்டுட்டாங்க. சரி, அது வரைக்கும் நம்மளும் சைடில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம் எப்படி போறாங்கன்னு. ஏன்னா இப்போ என் பாப்பாக்கு பாதியில தான் நம்ம போய் பார்த்தோம், அதனால வந்து இதை முழுசா பார்த்து எப்படி போறாங்க கத்துக்கலாம்ட்டு உட்காந்து நானும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். பாத்தீங்களா, எங்க அண்ணன் வந்து எவ்வளோ அழகா எங்க அப்பா போட்டுட்டாரு. இன்னும் வந்து செவப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்கணும். வச்சுட்டாங்கன்னா எங்க அண்ணனுக்கு ராம ஃபினிஷ். வாங்க இன்னைக்கு வந்து நம்ம இதுல என்னென்ன படைக்கிறாங்க பார்ப்போம். நம்ம வீட்டில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாதம், உருளைக்கிழங்கு பொரியல் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பருப்பு ரசமா ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் குழம்பு, வெண்பொங்கல் ஃப்ரெண்ட்ஸ். இதே எங்க வீட்டில் வந்து இன்னைக்கு வச்சிருந்தாங்க படையலுக்கு. உங்க வீட்டில் எல்லாருமே விரதம் இருந்தாங்களா? உங்க வீட்லயும் படிச்சாங்களா? மறக்காம எல்லாரும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன போயிட்டு இந்த இதெல்லாம் வந்து சாமிக்கு வச்சு படைச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம படைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதுக்காக வந்து எல்லா சாப்பாடையும் எடுத்துட்டு பார்த்தீங்களா வெண்பொங்கல். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் அவ்வளோ சக்கரை பொங்கலும் ரொம்ப பிடிக்கும், வெண்பொங்கலும் ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிச்ச வெண்பொங்கல் இன்னைக்கு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன சாமிக்கு படைக்க போகிறோம். எங்கள் அப்பா ராமம் போடலன்னு எங்கள் அண்ணன் தான் எங்கள் அப்பாவுக்கு ராமம் போட்டுட்டு இருந்தாங்க. அதை பார்க்க எனக்கு தான் சிரிப்பாயிடுச்சு. நான் போடலான் இருந்தேன், கடைசியில் எங்கள் அண்ணன் போட்டுட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். போட்டுட்டு தப்பாக இருந்ததெல்லாம் அழைச்சாங்க. எங்கள் அப்பாவுக்கே சிரிப்பு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வேற பாட்டு வேற பாட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த பாட்டு பாடுறதுல செம சிரிப்பு. எங்கள் குட்டிமாவும் சிரிச்சுட்டே பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க, கோவிந்தா கோவிந்தான்னு எங்க குட்டிமா பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன படைக்கிற வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் எங்க எல்லாருமே நான் இங்க பாத்தீங்களா கோவிந்தா கோவிந்தா ஃப்ரெண்ட்ஸ். நான் போட்டிருக்க ராமம் நல்லா இருக்கா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான். இப்போ நாங்க எல்லாருமே சாமி கும்பிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எல்லாருமே சாமி கும்பிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் என்ன சாமி கும்பிட்டு சாப்பிட்ற வேலை தான். 3 பேத்துக்கும் சிரிப்பு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் எங்க குட்டிமா வீந்து கும்பிட்டு அதுக்கப்புறம் எங்க அப்பாவும் நல்லா தொட்டு கும்பிட்டு தின்னூர்லாம் இட்டுட்டு அதுக்கப்புறம் உட்காந்தாச்சு. எல்லாருமே சாப்பிட உட்காந்து எங்க அப்பா சும்மா நல்லா சூப்பரா இருக்குன்னு பாராட்டிட்டே இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாத்தீங்களா. அதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட உட்காந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எங்க அப்பாவுக்கு வேற சாப்பாடு எப்போ போடுவாங்கன்னே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன எல்லாம் சாப்பிட்டுட்டு விரதம் செம்மையா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு கொஞ்சம் ஜாலியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தோசை திருத்தம் கொடுத்தாங்க, அதையும் கொஞ்சம் நல்லா ஜாலியா சாப்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.